நான் வந்து இதை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்னை நான் தனிமைப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னா அதில் எந்த விதமான தவறும் இல்லை, அது வேறு விஷயம். பட் லோன்லியாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு முக்கியமாக ஒரு இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப்பில், லவ் ஓரியன்டான வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள். ஏன்னே தெரியல, எதுக்குன்னே தெரியல. இல்லை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு நான் நினைக்கக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு என்னை அவங்க ஒதுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து படிக்கலைங்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. நான் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, பட் படிக்கலைங்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. நான் பொறுப்பாக இல்லைங்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. நான் அவர்களுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலைங்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. அவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்கிறதுக்காக என்னை ஒதுக்குறாங்க. இப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளாக நாம் இருக்கும் பொழுது, ஓகே, மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட, டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்கிரிமினேஷன் அதிகமாகிட்டே இருக்கும்போது, எல்லா சைடில் இருந்துமே வந்து நிராகரிப்பு என்பது வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வர ஆரம்பிக்கும்னா, இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்குது.